ஹே காய்ஸ், இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெஷலாக ஸ்வீட் கொடுத்து அதை வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் டு ஹனிபவி விலாக்ஸ். ஜாமுன் சொன்னோன்னே ரொம்ப க்ரேவிங்காக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா? 1/2 kg ஜாமுன் மிக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த மாவை பிசைஞ்சு சாஃப்ட்னஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு அது வெடிக்காமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஜாமுன்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டான பிசைஞ்சுக்கலாம். பால் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக கீ தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுக்கும்போது அது எண்ணெயில் பொரிச்சாலும் சரி, நீங்கள் ஜீராவில் ஊற வச்சாலும் சரி, அந்தளவுக்கு பெருசாக உடையாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு நீங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அரிக்கரண்டிலேயே நீங்கள் பால்ஸை ஆயிலில் ஆட் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா கையில் தெரிச்சிரும், சேஃப்டி முக்கியம். ஸோ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால்ஸ் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம பாகுக்கான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ 1/2 kg ஜாமுன் மிக்ஸுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வீடியோவில் காட்டுற இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்திருக்கோம். ஸோ இது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இதுக்குமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். கம்பி பதம் பார்க்குறதுக்கு கையை தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை தொட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி பாகு இந்த மாதிரி உடஞ்சி வந்தாலே போதும், பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஜாமுன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். ஏன் ப்ரௌனிஷாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் பார்க்கும்போது நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்க்கும்போது வெந்திருக்காது சரியா. அதனால் ப்ரௌனிஷாக விட்டோம்னா உள்ளே வெளியே 2 பக்கமே நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்சியான ஜாமுன் கிடைக்கும். பாகும் ரெடி ஆயிடுச்சு, ஜாமுனும் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் டெக்கரேஷனுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஜாமுனில் பாகு நல்லா ஊற்றி அதில் மேலால் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க பாதாம் வச்சுட்டு. பார்த்தீங்களா ஜாமுன் எப்படி உடையாமல் வந்திருக்குன்னு. இதை ஒரு 4 to 5 hours நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேஃப்டியாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல்.